ஆட்சி மாறினாலும் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களிலும் வைரலாகி இருந்தது. இந்நிலையில் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது டாஸ்மாக் நிர்வாகம். கூடுதல் விலையில் மதுபானம் விற்றால் விற்பவருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற ஒரு அதிரடி நடவடிக்கை குறித்தான அறிவிப்பை டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். தற்பொழுது டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயில பதவியேற்றக்கூடிய இந்த புதிய அரசு பல்வேறு துறைகள்ல துறை ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முக்கியமாக இந்த மதுபான கடைகள் தொடர்பாக டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் அமைச்சர் விக்னேஷ் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதுல மிக முக்கிய நடவடிக்கையாக ஏற்கனவே கூடுதல் விலைக்கு மதுபானங்களை விற்பதை தடுப்பதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து கடைகள்ல இருக்கக்கூடியவர்களுக்கான சம்பள உயர்வும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பள உயர்வோடு சேர்த்து இதற்கு பிறகு கூடுதல் மதுபான விலையில் விற்றால் நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த நடவடிக்கை அதிகாரப்பூர்வமாக டாஸ்மாக் நிர்வாகம் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மதுபான கடையில நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட விற்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1000 ரூபாய், அதாவது 1 ரூபாயிலிருந்து 9 ரூபாய் வரை விற்பனை செய்தால் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1000 ரூபாய் என 9 ரூபாய் விற்பனை செய்தால் 9000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 10 ரூபாய் அல்லது 10 ரூபாய்க்கு மேல வசூலிக்கப்பட்டால் 10,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்பது இந்த உத்தரவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கடுமையான பணி நீக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதாவது முதல் முறையாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் 1 மாத காலம் தற்காலிக பணியிடை நீக்கம் மற்றும் அபராதம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் 1 மாத காலம் பணியிடை நீக்கத்திற்கு பிறகாக வருபவர்கள் உறுதிமொழி கடிதத்தை எழுதி கொடுத்து அவர்கள் பணியாற்றக்கூடிய அதே மாவட்டத்தில் குறைந்த விற்பனை உள்ள கடைகள்ல குறைந்தது 1 மாதம் பணியாற்ற வேண்டும் என்பது முதல் கட்டம். 2வது முறையாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் 3 மாதம் தற்காலிக பணியிடை நீக்கம் மற்றும் அபராதம். பணியிடை நீக்க காலம் முடிந்து வரும்போது உறுதிமொழி கடிதத்தில் கையெழுத்திட்டு அவர் பணியாற்றும் அதே கடையிலிருந்து மாவட்ட டிப்போல குறைந்தது 3 மாதம் பணியாற்ற வேண்டும். 3வது முறையாக கூடுதல் விலைக்கு விற்பனை செய்தால் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியிலான உள் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். விசாரணையில குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நிரந்தர பணி நீக்கம் வரையில இந்த அதிரடி உத்தரவை டாஸ்மாக் நிர்வாகம் செய்திருக்கிறது. இந்த கூடுதல் 10 ரூபாய் என்ற நிலையை மாற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது முதல் இலக்கு என அமைச்சர் விக்னேஷ் முதல் பேட்டியில தெரிவித்திருந்தார். அதை நோக்கிய நடவடிக்கைகளாக டாஸ்மாக் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.